அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், ஆனால் யாருமே இதை சரி பண்ணிக்கல. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகல, சப்ஸ்கிரைப் வரல, இதை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்க, எப்படி போட்டால் நம்ம மானிடைசேஷன் வாங்கலாம் அதை தெரிஞ்சுக்கோங்க. மானிடைசேஷன் ஆன சேனல் கூட ரிஜெக்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த வீடியோவே நான் நிறைய டைப்பில் நிறைய விதத்தில் சொல்லிட்டேன், யாருமே கேட்கல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை கேட்டால் மட்டுமே நீங்கள் சேனல் மானிடைஸ் பண்ண முடியும், இல்லைனா உங்கள் சேனல் மானிடைஸ் வாங்கவே முடியாது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் சேனலுக்கு வியூஸு சப்ஸ்கிரைபர் காட்டிலுமே இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வருஷத்துக்கான நியூ அல்காரிதம் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகியிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். புதிய யூடியூப் அல்காரிதம். ஸோ இந்த நம்ம சேனலில் நிறையவே சொல்லிட்டோம், இருந்தாலுமே இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. கண்டிப்பாக மானிடைசேஷன் கிடைக்கல. ஸோ கவனமாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்குங்க, இல்லைனா உங்களுடைய எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் எப்போத்துலேருந்து லான்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் தான் நியூ அல்காரிதம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்மளோட சேனலை செக் பண்ணுறாங்க. மேனுவல் ரிவ்யூ ப்ளஸ் ஏஐ ரிவ்யூ காம்போ ரெண்டுமே செக் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இல்லை, கொஞ்சம் தான் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. 2025 பிப்ரவரி மாதத்துலேருந்து தான் இது புதிய அல்காரிதமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜூலை 15 ஒரு அப்டேட் வந்துச்சு, மானிடைசேஷன் மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கண்டென்ட்டெல்லாம் இருந்த மானிடைசேஷன் கொடுக்கல. இது 2025 இந்த வருஷத்துலேருந்து தான். நிறைய பேர் என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இதை நான் வீடியோவாக கொடுத்தா அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கேட்குற கொஸ்டின், அந்த சேனலில் போட்டிருக்காங்களே சிஸ்டர், அவங்களுக்கு எப்படி மானிடைசேஷன் கிடைச்சது அப்படின்னு தான் கொஸ்டினை முன் வைக்கிறீங்க. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது 2025 2024 to 25 தான் வந்திருக்கு இந்த மானிடைசேஷன் ரூல்ஸே. நீங்கள் யூடியூப்பில் இல்லைனா கூகுளில் போயிட்டு இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த வருஷத்தை போட்டு ஏதாவது மானிடைசேஷன் அப்டேட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க லோ எஃபெக்ட் கண்டென்ட், மிக குறைந்த முயற்சி இல்லைன்னா ஒரிஜினாலிட்டி இல்லைன்னா அது மானிடைசேஷனுக்கு தகுதி இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் அவங்களே சொல்கிறாங்க என்னென்னா, காப்பி பேஸ்ட். இது மானிடைசேஷன் ஆனவங்களும் ஆகாதவங்களும் முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா இந்த அப்டேட்டை பற்றி இன்னும் யாருக்குமே அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. காப்பி பேஸ்ட் மற்றும் மற்ற சேனல்லேருந்து வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்டாலுமே, அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற சேனலில் வீடியோ ஐப்பில் போச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி இவங்க எந்த எஃபெக்ட்டுமே இல்லாமல் சின்ன சின்ன எஃபெக்ட் மட்டும், என்னென்னா இந்த டிரான்சாக்ஷன் கலர் எஃபெக்ட் இது மட்டும் கொடுத்து அப்படியே இவங்க சேனல் அப்லோட் பண்ணுறது. எஃபெக்ட்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் மணிக்கணக்காக அதில் உங்கள் எஃபெக்ட் ஃபேஸ் வேல்யூவு வாய்ஸ் வேல்யூ ரெண்டுமே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா ஒரிஜினாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. முன்னாடி போட்டதெல்லாம் வச்சு தயவு செஞ்சு கொஸ்டினை கேட்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வாய்ஸ் வித் ஜீரோ க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் எந்த க்ரியேட்டிவிட்டியுமே இல்லை, கூகுளில் இருந்து இமேஜை அப்படியே எடுத்து அப்படியே நீங்கள் போட்டுட்டீங்க சரிங்களா. அந்த இமேஜை போட்டுட்டு அதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் படிக்கிறீங்கனாலும் வேல்யூ கிடையாது. ஸோ உங்களுடைய ஃபேஸ் அண்டு வாய்ஸ் ரெண்டுமே இருக்கணும். வெறும் இமேஜை ஸ்க்ரோலிங்கில் விட்டுட்டும் படிக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கெல்லாம் மானிடைசேஷன் கொடுத்துட்டாங்க, இனிமேல் ரொம்ப ரிஸ்கி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்ஸோ அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. எப்படி யூடியூப்பில் டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் இருக்குப்பா, ஒரு இன்ஷாட்டில் ஃப்ரீ மியூசிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலுமே அது ஒரிஜினாலிட்டி கிடையாது. அது ஆல்ரெடி இருக்கிற ஒரு வெப்பு இல்லைனா ஒரு ஆப்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. உங்களை போல் பல பேர் யூஸ் பண்ணலாம், அதை ரீயூஸ்டில் போயிடும். நெக்ஸ்ட்டு வியூஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட். உங்களுடைய சிடிஆர் செக் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ், லைக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாகவே இருந்தாலுமே சிடிஆர் கிளிக் த்ரூ ரேட் ஜீரோவிலே இருக்கும். வருஷ கணக்கானாலும் வியூஸே பார்க்காது. அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் லோ எஃபெக்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க மானிடைசேஷன் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை தரவாக ஸ்கேன் பண்ணும் சரிங்களா. இப்போ நான் மேலே சொன்ன விஷயம்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி இது
வேஸ்டட், லோ எஃபெக்ட் கண்டென்ட் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 2025 இந்த வருஷத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறாங்க. லோ எஃபெக்ட் கண்டென்ட் எல்லாம் மானிட்டைசேஷன் கொடுக்கல. அது உங்கள் ஈவன் ஓன் கண்டென்ட்டாக இருந்தாலுமே அதனுடைய லைக்ஸ், ஆவரேஜ் வியூ டூரேஷன், நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் பொறுத்து அது லோ வேல்யூ கண்டென்ட்டாக என்னன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நான் உள்ளார சொல்லியிருப்பேன் பல விஷயங்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது மட்டும் இல்லை, ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட் கண்டென்ட், ஸ்பேம் அண்ட் டிசப்டிவ் ப்ராக்டிக்ஸ் இது போன்ற பல்வேறு பாலிசிஸ் இருக்குது. ஸோ இந்த பாலிசிஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ போட்டு எஃபெக்டை போட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரீயூஸ்டு, ரிப்பீட் கண்டென்ட் இந்த மாதிரி தான் கிடைக்கிது. ஸோ அதுக்கு முன்னாடியே ரீயூஸ்டுனா என்ன, ரிப்பீட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. என்னுடைய பிளேலிஸ்ட்டை போயிட்டு 2025 மானிட்டைசேஷன் ரூல்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அதில் ஒரு சில வீடியோ கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். 199 ரூபா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு யூடியூப் பற்றி பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சாட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.